பொதுவா திருப்பரங்குன்றத்த பத்தி முதல்ல சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். திருப்பரங்குன்றம் என்பது ஒரு மத ஒற்றுமையின் சின்னமாக திகழ்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு இடமாகவே நான் திருப்பரங்குன்றத்தை பார்க்கிறேன். நான் திருப்பரங்குன்றத்தில் 30 ஆண்டுகளாக வசிப்பவம் என்கிற முறையில் இந்த ஊரின் மீது எனக்கு கூடுதலான பிரியமும், இந்த ஊர் தான் எங்களையெல்லாம் வளர்த்த ஒரு ஊர். இந்த ஊரில் நான் பழகிய நண்பர்கள், அந்த ஊர் எனக்கு கொடுத்த ஒரு சூழல் இருக்கு இல்லையா, அது அது ரொம்ப முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். அங்கே பல மதத்தவர்கள் ஒன்று கூடி வசிக்கக்கூடிய ஒரு ஊர். அது முருகனின் முதல் படை வீடாக தமிழ்நாடு முழுவதிலும் அறியப்பட்டிருந்தாலும், திருப்பரங்குன்றத்துக்குள்ளே இருக்கும்போது தான் தெரியும், அங்கே எல்லா மதத்தவர்களும் ரொம்ப உரிமையோடு வந்து போகிற ஊர். குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் சமணர்கள், அவர்களுடைய சமண சின்னங்கள் ஏராளமாக இருக்குது. மலையை சுற்றிலும் சமண சின்னங்கள் இருக்குது, மலை உச்சியிலும் சமண சின்னங்கள் இருக்குது. பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு மேலே ஏறினீங்கன்னா அங்கேயும் குகைகள் இருக்குது. மலை உச்சிக்கு போனீங்கன்னா தர்கா இருக்குது. மலைக்கு மேலே ஏறி பின்னால் போனீங்கன்னா காசி விஸ்வநாதர் இருக்குது. இந்த பக்கம் முருகன் கோயில் இருக்குது. பின்னால் கல்வெட்டு குகை இருக்குது. இந்த பக்கம் 7 கன்னிமார் சிலைகளோட அந்த கடவுள்கள் இருக்காங்க. இந்த பக்கம் சரவண பொய்கை இருக்குது. திருப்பரங்குன்றம் என்பது லட்சக்கணக்கான பக்தர்கள், எல்லா மதத்தை சேர்ந்த பக்தர்கள் வந்து போகிற இடம். இஸ்லாமியர்கள் ஏராளமாக மலை மேலே ஏறுவாங்க. கேரளாவிலிருந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் இந்த தர்காவுக்கே வருவாங்க. அப்படி இதை நான் ஒரு ஹாட் மெல்டிங் பாயிண்ட், அதாவது பல கலாச்சாரங்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு ஊராக, அவர்களுடைய திருவிழாக்களுக்கு இவர்கள் போவதும், இவர்களின் திருவிழா நடக்கும்போது அவர்கள் வந்து ரோஸ் மில்க் கொடுப்பதும் என இந்த ஊர் என்பது எல்லோரையும் முறை சொல்லி அழைக்கிற ஒரு மாமன் மச்சினன் அண்ணன் தம்பி என்று. இதை நான் இந்த ஷோக்காக சொல்ல, இதையெல்லாம் கேட்டு கேட்டுத்தான் நான் வளர்ந்தேன். அப்படி ஒரு ஒற்றுமையின் சின்னமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர்.